ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டெய்லி 5 சம்ஸ்ல 75வது வீடியோ. நம்ம 100 வீடியோ சொல்லியிருந்தோம், அதுல 3/4 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். முக்கியமா இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் இருந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸை 1ல இருந்து 75 வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ஃபயர் சிம்பிள் மட்டும் கமெண்ட்ல கொடுத்துருங்க. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான 5 சம் பாத்தீங்கன்னா ரீசனிங் அப்படின்ற டாபிக்ல இருந்தா கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கோடிங் டிகோடிங் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எஜுகேஷன் என்பதை FCWADQMKS என குறிப்பிட்டால் ஸ்கூல் என்பதை எவ்வாறு குறிப்பிடுவாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ரெண்டுத்துக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிருக்கோமோ அதே லாஜிக்கை வந்து ஸ்கூல்ன்றதுக்கு நம்ம அப்ளை பண்ணி கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன லாஜிக் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். EDUCATION எஜுகேஷன். இதை தான் எப்படி மாத்திருக்காங்க? FCWADQMKS மாத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? நமக்கு வேர்டிங்ஸ்ல இருக்க வேர்டா இருக்கிறத நம்பரா மாத்திரலாம். அதாவது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எத்தனாவது இடத்துல வரும் அப்படின்ற நம்பரை மட்டும் பிளேஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். E5 D4 U21 C3 A1 T20 I9 O15 N14 S19 K11 M13 Q17 D4 A1 W23 C3 F6. அப்படியே மேல இருக்க நம்பருக்கும் கீழே இருக்க நம்பருக்கும் வித்தியாசத்தை மட்டும் பாத்துருங்க. 5ல இருந்து 6 வரணும்னா +1 பண்ணிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? 5ல இருந்து 6 வரணும்னா +1 பண்ணிருப்பாங்க. 4ல இருந்து 3 வரணும்னா -1 பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? +1 -1. அதே மாதிரி 21ல இருந்து 23 வரணும்னா +2 பண்ணிருப்பாங்க. 3ல இருந்து 1 வரணும்னா -2 பண்ணிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப பாருங்க +1 -1 +2 -2. அப்ப அடுத்ததுக்கு என்ன வரலாம்? +3 -3 அப்படின்றது வரலாம். செக் பண்ணி பாத்துருங்களா? அப்ப 1ல இருந்து 4 வரணும்னா +3, 20ல இருந்து 17 வரணும்னா -3. அப்ப லாஜிக் நல்லாவே இங்கனே தெரிஞ்சிருச்சு. அடுத்த நம்பரை வந்து ஆல்டர்னேட்டிவா +1 மைனஸ் பண்ணிட்டே போயிருக்காங்க. அதாவது ஒரே நம்பரை வந்து பிளஸ் பண்ணிருக்காங்க, அடுத்தது மைனஸ் பண்ணிருக்காங்க, பிளஸ் பண்ணிருக்காங்க, மைனஸ் பண்ணிருக்காங்க, அடுத்தடுத்த நம்பருக்கு ப்ரொசீட் பண்ணிருக்காங்க. இதே 9ல இருந்து 13 வரணும்னா 4 கூட்டி இருப்பாங்க. 15ல இருந்து 11 வரணும்னா 4 குறைச்சிருப்பாங்க. 14ல இருந்து 19 வரணும்னா 5ன்ற நம்பரை கூட்டி இருப்பாங்க. ஸோ சேம் லாஜிக்கை வந்து நம்ம ஸ்கூல் அப்படின்றதுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்கூல் அப்படின்றதுக்கு அப்ளை பண்ணலாம் சேம் லாஜிக். SCHOOL லெட்டரா இருக்கிறத நம்பரா கன்வெர்ட் பண்ணிடலாம். S19 C3 H8 O15 O15 L12. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணும்? +1 பண்ணணும். செகண்ட் இதுக்கு -1 பண்ணும். அடுத்ததுக்கு +2 -2 +3 -3 அப்படின்றதான் லாஜிக்கா இருக்கு. ஸோ அப்படியே நம்பரை வந்து ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி எழுதிடலாம். 19 + 1 20, 3 - 1 2, 8 + 2 10, 15 - 2 13, 15 + 3 18, 12 + -3 9. அப்படியே நம்பரா இருக்கிறது லெட்டரா மாத்திடலாம். T20 B2 J10 M13 R18 I9. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? TPJMRI அப்படின்றத அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதுல இருக்க லாஜிக்கை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரீசெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். சேம் லாஜிக்கை வச்சு கூட நமக்கு புதுசா கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இதே கொஸ்டினை வந்து நமக்கு ரிப்பீட்டர்ல கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபயர் சிம்பிள் கொடுத்துருங்க. முக்கியமா மேத்ஸ் வித் MMK டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தினம் 5 கணிதம் டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நமக்கான 2வது சம் பாத்தீங்கன்னா லெட்டர் சீரீஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ரொம்பவே சிம்பிள் தான். பின்வருவனவற்றில் விடுபட்ட எழுத்துடன் கூடிய எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது E5 கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அதாவது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஈன்றது பாத்தீங்கன்னா 5வது பொசிஷன்ல இருக்கு, ஜிங்கிறது 7வது பொசிஷன்ல இருக்கு, ஐன்றது 9வது பொசிஷன்ல இருக்கு, கேன்றது 11வது பொசிஷன்ல இருக்குன்னா கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. எல்லுங்கிறது பாத்தீங்கன்னா 12வது பொசிஷன்ல வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. எம் தான் கரெக்ட். எம்ங்கிறது பாத்தீங்கன்னா 13வது பொசிஷன்ல வந்திருக்கும். எல்லுங்கிறது இப்பதான் பார்த்தோம் 12, எம்ங்கிறது 13வது பொசிஷன்ல வந்திருக்கும். அப்ப இதுல கரெக்டா மேட்ச் ஆயிருக்கிறது பாத்தீங்கன்னா M13. அப்போ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரவே வந்து நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த சம் தேர்ட் சம் பார்த்துருவாங்களா? நமக்கான தேர்ட் சம் பாத்தீங்கன்னா நம்பர் சீரீஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க.
கீழ்காணும் எண் தொடரில் இருந்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் கொடுத்துட்டு ஒரு 4 செட் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள எண்களில் உள்ள இலக்கங்களை ஏறுவரிசையில் எழுதும் போது, அதாவது ஒவ்வொரு டிஜிட் மூணுலையும் ஒரு தனித்தனி டிஜிட்டா எடுத்து அதை அசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்றாங்க. அப்படி எழுதுறப்போ மிகப்பெரிய எண் எது அப்படின்றத கொஸ்டினா கேட்கறாங்க. ரொம்பவே சிம்பிள் தான், மிகப்பெரிய எண் கேட்கறாங்க. எப்படின்னு பாத்துலாங்களா? அப்ப 435 வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். சின்னதுல இருந்து பெரிய நம்பருக்கு எழுதணும். 435 வந்து எப்படி எழுதலாம்? 3 4 5. இது அசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசையில எழுத சொல்லியிருக்கிறது. ஏறு வரிசையில எழுத சொல்லியிருக்கிறது. நமக்கு கொடுத்துருக்க நம்பர் பாத்தீங்கன்னா 435. செகண்ட்ல 224 இருக்கு, அதுவே ஆக்சுவலி ஏறு வரிசையில தான் இருக்கு. அந்த நம்பர் அப்படியே வச்சுக்கலாம். 224. 786ங்கிறது எப்படி எழுதலாம்? 786 என்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுல சின்னதுல இருந்து பெருசுக்கு எழுதும் போது 678ன்னு வரும். அதே மாதிரி 823ன்ற நம்பர் எப்படி எழுதலாம்? 823ல சின்ன நம்பர் 2, அதை விட பெரிய நம்பர் 3, அதை விட பெரிய நம்பர் வந்து 8. இதுல என்ன கேட்டிருக்காங்க? மிகப்பெரிய இலக்கங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 நம்பரை கம்பேர் பண்ணும்போது எந்த நம்பர் பெருசு? 678ங்கிறது பெருசு. பட் அந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல இருக்காது. அது வந்து எந்த நம்பரை வந்து கன்வெர்ட் பண்ணமோ அந்த நம்பர் தான் நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க ஆன்சரா. ஸோ 786 அப்படின்றது ஆன்சர். ஒருவேளை ஆப்ஷன் பில வந்து 678ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷனை போட்டுறாதீங்க. ஓகேங்களா? இந்த ஆப்ஷனை போற்றக்கூடாது. நம்ம எந்த நம்பரை கன்வெர்ட் பண்ணும்போது ஏறு வரிசையில எழுதும் போது பிக்கஸ்ட் நம்பர் கிடைச்சிச்சு அப்படின்றதா கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றத ஆன்சர். 786 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நம்மளோட 4th சம் பார்த்துருங்களா? நமக்கான 4th சம் பாத்தீங்கன்னா பசில், அதாவது டயக்ராமேட்டிக்ல கொடுத்துட்டு ஒரே ஒரு இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுப்பாங்க. இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது நமக்கு அவுட்டர்ல ட்ரையாங்கிள்ல அவுட்டர்ல நம்பர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த அவுட்டர்ல இருக்க நம்பரை யூஸ் பண்ணி தான் சென்டர்ல இருக்க இன்னர்ல இருக்க நம்பரை கண்டுபிடிக்கணும். எப்படி சார் லாஜிக் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றதா ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். கரெக்டுங்களா? உங்களுக்கு நேரம் மைண்டுக்கு தோணி இருக்கும் இது எப்படி சார் சால்வ் பண்றது அப்படின்னு. ஒண்ணுமே இல்லைங்க, இந்த 2 நம்பரையும் கூட்டுங்களேன். 12 + 10 22. கரெக்டுங்களா? 22ல இருந்து இந்த 7 மைனஸ் பண்ணிருங்க. 22ல இருந்து 7 மைனஸ் பண்ணீங்கன்னா 15 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? 15 + 7 22 கிடைக்கும். ஸோ இந்த ரைட் சைட்ல இருக்க 2 நம்பரை ஆட் பண்ணிட்டு லெஃப்ட்ல இருக்க நம்பரை மைனஸ் பண்ணிருக்காங்க. சேம் லாஜிக் அப்ளை ஆயிருக்கான்றது தேர்ட் டயக்ராம் வச்சு செக் பண்ணிடலாம். 10 + 5 15. அதுல இருந்து என்ன பண்ணும்? இந்த 3 மைனஸ் பண்ணும். 15 - 3 12 அப்படின்னு கிடைக்குது. அப்போ சென்டர்ல வந்து 12ன்ற நம்பர் தான் இருக்கு. ஸோ அப்போ இதே லாஜிக் தான் நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணோம். இதையும் கூட்டும் போது கொஸ்டின் மார்க்கையும் 8ஐயும் கூட்டணும். அந்த கூட்டி வர்ற நம்பரோட இந்த 6 வந்து மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க? 14 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ 8ல இருந்து 6 மைனஸ் பண்ணா 2ன்னு கிடைக்கும். கொஸ்டின் மார்க் +2 = 14. இங்க இருக்க +2 வந்து ஈக்குவல் ஆன்சர் போகும்போது என்னவா மாறும்? மைனஸா மாறும். அப்ப கொஸ்டின் மார்க் பதிலா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 14 - 2 என்ன கிடைக்கும்? 12 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான கடைசி சம் பார்த்துருங்களா? நமக்கான கடைசி சம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் சீரிஸ், அதாவது நமக்கு ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். பாஸ் பண்ணிட்டு இங்கிலீஷ் கொஸ்டின் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தமிழ் கொஸ்டின் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்கிலீஷ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஏ மற்றும் பி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகை, அதாவது ஏபியோட சேலரி இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்றப்போ சி மற்றும் டி, அதாவது மற்றும்னு சொல்லிட்டாங்கனாலே அடிஷன், அவங்க 2 பேர்த்தோட ஊதியத்தை விட அதிகம்னு சொல்லியிருக்காங்க. எது அதிகம்? ஏவும் பியும் வாங்குற சேலரி வந்து அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேட்டர் தென் சிம்பிளை யூஸ் பண்ணிடுறேன். எங்கிட்ட ஓப்பன் சிம்பிள் இருக்கும், அதாவது வாய் விரிஞ்சிருக்கும், அந்த இடத்துல பெருசா இருக்குன்னு அர்த்தம். அப்ப A + B தான் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ மற்றும் சி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகை, அதனாலதான் ஆட் பண்ணியிருப்போம். பி மற்றும் டி என்பவர்களின் கூட்டுத்தொகைக்கு சமம், அதாவது இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? B + Dக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ என்பவர்ங்கிறத தனியா எடுத்துக்கலாம். பி மற்றும் டி என்பவரின் ஊதியங்களின் கூட்டுத்தொகையில் பாதியை பெறுகிறார். அதாவது ஏன்றவர் என்ன பண்றாரு? B + D வாங்குற சேலரியில பாதினா /2 போட்டுருங்க. ஓகேங்களா? பாதியை வந்து சம்பளம் வாங்குறாரு. இப்படி இருக்கப்போ இவங்கள யார் அதிக சேலரி வாங்கியிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. இந்த கடைசி ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா? 3வது ஈக்குவேஷன், இங்க இருக்க 2 வந்து ஈக்குவல் டு இன்சைட் கொண்டு வரும்போது என்னவா மாறும்? 2A = B + D ன்னு மாறும். கரெக்டுங்களா? அப்போ B + D க்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? 2N யூஸ் பண்ணலாம். எங்க?
ரெண்டாவது ஈக்குவேஷன்ல எப்படி சார் இங்க b பிளஸ் 2aக்கு பதிலா சாரி b பிளஸ் dக்கு பதிலா 2a அப்படின்றது யூஸ் பண்ணிருங்க. அப்ப a பிளஸ் c ஈக்குவல் டு 2a அப்படின்றது கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? a பிளஸ் c ஈக்குவல் டு 2a அப்படின்றது கிடைக்கும். இங்க இருக்க பிளஸ் a வந்து ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது என்னவா மாறும்? மைனஸா மாறும். அப்ப c ஈக்குவல் டு 2a மைனஸ் a. 2a ல இருந்து a மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? a என்பது கிடைக்கும். அப்ப c-யும் a-வும் சமம் அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? c-யும் a-வும் சமம்னு கிடைச்சிருக்கு. இந்த c ஈக்குவல் டு a நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முதல் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். எங்க சார் சப்ஸ்டிட்யூட் பண்றீங்கன்னா c-க்கு பதிலா a அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்போ a பிளஸ் b கிரேட்டர் தென் a பிளஸ் d அப்படின்னு இருக்கும். ரெண்டு சைடுமே ஏன்றது இருக்கு. ஸோ நான் கட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா ஒரு சைடு கொண்டு வரும்போது மைனஸ்ல ஆயிரும். கட் பண்ணி விட்டுறேன். அப்ப நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்குது? b கிரேட்டர் தென் d அப்படின்னு கிடைக்குது. அப்ப b-ய விட b-ங்கிறது d-ய விட பெருசு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எது பெருசுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப b அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் b-ன்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செக் பண்ணிருங்க. ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் b. அதாவது கொஸ்டினோட ஆன்சரும் b தான், ஆன்சருமே b தான். ஓகேங்களா? ஆப்ஷன் b-ன்றதா ஆன்சர். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோல இருந்து 75 பார்ட் வீடியோ வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. 75 பார்ட் வரைக்கும் பார்த்தவங்க கமெண்ட்ல வந்து ஃபயர் சிம்பிள் மட்டும் கொடுத்துருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.